ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நந்தினி வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் மயக்க நிலைமையில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து அருணாச்சலம் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா சூர்யா கிட்டே, அதான் நந்தினி வந்து கிடைச்சிட்டால, கேஸை வந்து உங்கள் அம்மா மேலே போட்டிருக்க கேஸை வந்து வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணாச்சலம் சொல்லும்போது, நந்தினி கிடைச்சிட்டா நான் வந்து கேஸை வாபஸ் வாங்கணுமா? கேஸெல்லாம் என்னால் வாபஸ் வாங்க முடியாது, அவளை வந்துட்டு கடத்தினவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் ஒத்த காலில் இருக்காரு. எவ்வளோ பேர் என்னென்னவோ சொல்கிறாங்க, உங்கள் அம்மாடா அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் சொல்லும்போது, ஏன் அம்மா இல்லை ஓன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லு, அதனாலே நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் ஒத்த காலில் இருந்ததுனால நம்ம சுந்தரவல்லி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சரி அவன் விருப்பம் போலே நடக்கட்டும், நான் தானே கடத்தினேன், நான் சைன் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம போலீஸ் வந்து சுந்தரவல்லியை எப்படியாச்சும் ஒரு நிமிஷமாச்சும் ஜெயிலுக்குள்ளே பிடிச்சி போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து அந்த முன்னாள் மினிஸ்டர் வந்து சுந்தரவல்லியை எப்படியாச்சும் உள்ள தூக்கி போட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு காசு கை நிறையா வாங்கினதுனால அந்த ஆள் வந்து துடிச்சிட்டு இருக்கான். அதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைன் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சுந்தரவல்லியே. உடனே வந்து சைன் போட வர்றாங்க. மாதவி எல்லாரும் வேணாமான்னு சொன்னால் கூட சைன் போட வர்றாங்க. சைன் போட வர்ற நேரத்தில் ஒரு குரல் கேட்குது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வேறு யாரும் இல்லை, நம்ம நந்தினி தான். நம்ம நந்தினி கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாங்க. கரெக்ட் டைமுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா சார் வேண்டாம், மேடம் மேலே உள்ள கம்ப்ளைண்ட் வந்து வாபஸ் வாங்கன்னு சொல்லும்போது, இல்லை நந்தினி நீ எவ்வளோ சொன்னாலும் என்னால் வாபஸ் வாங்க முடியாது, உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க அவங்கள வந்து தண்டனை கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் அவங்க வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருந்தாலும் தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிக்கலாம், ஆனால் அவங்க தப்பே பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது, நீ எப்படி சொல்கிற நந்தினியே அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார்கிட்ட வந்து எவ்வளோ சொன்னாலும் சூர்யா சார் கேட்குற மாதிரி இல்லை. நல்லா யோசிச்சுப்பார், உன்னை எவ்வளோ கொடுமைப்படுத்திருப்பாங்க, வீட்டில் கௌரவம் தான் முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நான் கொடுமைப்படுத்திருப்பாங்க. ஏன் மூஞ்சில் கூட காப்பி அள்ளி ஊற்றுனாங்களே, அவங்கள போயிட்டு நீ ஏன் காப்பாற்றணும்னு நினைக்கிற நந்தினி அப்படின்னு கேட்கும்போது, அப்புறம் அவரே சொல்லிக்கிறார் என்னென்னா, பாத்தியாம்மா இதுதான் வந்துட்டு நந்தினியோட கேரக்டர், இதுதான் உன்னோட கேரக்டர், ரெண்டு பேர் கேரக்டரில் வந்துட்டு நந்தினி தான் மேலே இருக்கா, நீ கீழே இருக்க, இதுக்கு மேலாச்சு நீ திருந்துற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் சொல்லும்போது, இவ சொல்லிலாம் என்னால் வந்துட்டு நீ வாபஸ் வாங்காத, நான் ஜெயிலுக்குள்ளே போகிறேன், இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட நம்ம நந்தினியை கேவலமாக பேசுகிறாங்க. உடனே சூர்யா சாருக்கு கோவம் வருது. இல்லை நான் ஆதாரத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதாரத்தை ஃபோனில் வீடியோ அவங்களுக்கு எப்படியோ கிடச்சிருக்கு, அதை வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம சூர்யா சார்கிட்டையும் போலீஸ்கிட்டையும் அந்த ஆதாரத்தை காட்டினதுனால மறு பேச்சு யாராலுமே பேச முடியல. சுந்தரவல்லி பண்ணலை அப்படின்னு அங்கே வந்து எல்லாருமே தீர்மானிக்கிறாங்க. இப்போ தான் அருணாச்சலத்துக்கே நிம்மதியாக இருக்குது. ஆனால் போலீஸ்க்கு புகை வெடிச்சிடுச்சு. ஐயோ கை நீட்டி காசு வாங்கிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் அந்த ஆள். ஆனால் இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், ஆதாரத்தை தான் நம்ம நந்தினி காட்டினதுனால இதுக்கு மேலே யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. நல்ல வேளை சுந்தரவல்லி வந்துட்டு வெளியே வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் நந்தினி. இதுக்கு மேலேயாச்சும் அவங்க திருந்துவாங்களா திருந்த மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.